பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். போன வாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் பரலோக காட்சிகள், பரலோகத்தில் நடைபெறுகிற யுத்தம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று என்று சொல்லி 12:8 சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரத்திலே நாம் இங்கே வந்து விடுகிறோம் என்று சொன்னால் பூமிக்கு வந்து விடுகிறோம். பூமியிலே நடைபெறுகிற காரியம் என்ன என்று கேட்டால் உபத்திரவங்கள், போராட்டங்கள், சபைக்கு வருகிற தொந்தரவுகள். எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் என்று சொல்லும் பொழுது, மிருகத்தையும் அதனுடைய முத்திரையும் தரித்து கொள்ளாதவர்கள் விலைக்கு எதையும் விற்கவும் முடியாது, விலைக்கு எதையும் வாங்கவும் முடியாது. அவர்கள் பசியினால் மரித்து விடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்திலே துவக்கத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்து 144,000 பேரையும் கண்டேன். இவர்களுடைய நாமம், அதாவது பிதாவினுடைய நாமம் நெற்றிகளிலே எழுதுவதற்கு இவர்களுடைய நெற்றிகள் காலியாக இருந்தது. நெற்றிகள் காலியாக இல்லாமல் இருந்தால் பிதாவினுடைய நாமம் எழுத முடியாது. பிசாசினுடைய நாமத்தை நெற்றிகளில் எழுதி வைத்திருக்கும் பொழுது பிதாவினுடைய நாமத்தை எழுதுவதற்கு அங்கே என்ன இல்லை, இடமில்லாமல் போய்விடுகிறது. இதை புரிய வைக்கும் வண்ணமாகத்தான் உபாகமம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கு நடுவில் இருக்கிற இந்த இடம் நெற்றி, இது ஃபோர்ஹெட் என்று சொல்லுவார்கள். இது 2 புருவங்களுக்கும் அல்லது 2 கண்களுக்கும் இடையில் உள்ள பகுதி. கர்த்தர் சொன்ன விஷயத்தை பாருங்கள், உன் கைகளின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. வெளிப்படுத்தல் அந்த விஷயம் சொல்லுதா? அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். முத்திரை எங்க பெறணும்? கையிலும் நெற்றியிலும். இங்கே உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? 8வது வசனத்தில், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க அவைகள் கடவுது. உன் கண்களுக்கு நடுவே நெற்றியிலே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. எவைகள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிரமாணம், ஆண்டவருடைய நாமம். அவர்கள் என்ன செய்வார்கள்? கையில ஷீன், நெற்றியிலே ஷீன். ஷீன் என்கிற எழுத்து ஷடாய் என்கிற வார்த்தையினுடைய முதல் எழுத்து. எல் ஷடாய், சர்வவல்லம் உள்ளவர். ஷடாய் என்கிறதான வார்த்தையில் வருகிற முதல் எழுத்தை நெற்றியிலே வைத்து அடையாளமாகவும், அதே ஷீன் என்கிற எழுத்தை கைகளிலே வைத்து அடையாளமாகவும், உள்ளுக்குள்ளாக அந்த பெட்டிக்குள்ளாக வசனங்களையும் வைத்து கட்டி வைத்துக் கொள்ளுவார்கள். இதை பார்த்தான் பிசாஸ். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதே போல கையிலும் நெற்றியிலும் அவனுடைய முத்திரையும் அவனுடைய சுரூபத்தையும் போட வேண்டும் என்கிற கட்டளையை அவன் பிறப்பித்தான். இப்ப பெரிய வேறுபாடு காணப்படும். எல்லாருக்கும் கையில முத்திரையும் இருக்கும், நெற்றியிலே முத்திரையும் இருக்கும். ஆனா கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் இது ஷீனா இல்லாவிட்டால் இது பிசாசினுடைய முத்திரையா என்று சொல்லி. யாருடைய நெற்றிகளிலே பிசாசினுடைய முத்திரை போடப்படாமல் இருக்கிறதோ அவர்களுடைய நெற்றிகளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பிதாவினுடைய முத்திரையை போடுகிறார். முதல்ல பார்த்தது 12ஆம் அதிகாரம் பரலோகத்தின் யுத்தம். 13ஆம் அதிகாரம் முழு உலகம். அந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் இருக்கிறார்கள், சபையும் இருக்கிறது. அந்த சபை உபத்திரவத்திற்குள்ளாக போகிறது என்று பார்த்தோம். இப்பொழுது 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவரோடு கூட பிதாவினுடைய நாமம் நெற்றிகளிலே தரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற ஒரு கூட்டத்தை கண்டுபிடிக்கிறோம். அவர்கள் சுரமண்டலத்தை வாசிக்கிற ஓசையை போல அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. அவர்கள் புதுப்பாட்டை பாடுகிறார்கள். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது
அவர்கள் உண்மையுள்ளவர்கள், அவர்கள் கற்புள்ளவர்கள், அவர்கள் நேர்மையானவர்கள் என்றுதான் 4, 5 வசனங்கள் நமக்கு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. இதை தவறாக வியாக்கியானம் செய்யக்கூடாது. திருமணமாகாதவர்கள் என்று சொல்லி அதை சொல்லுவதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அவர்கள் கற்புள்ளவர்கள், அவர்கள் உண்மையுள்ளவர்கள், அவர்கள் நேர்மையுள்ளவர்கள், அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள். They are loyal, they are faithful, and they are the people of integrity, and they are the people of virtue. அவர்களிடத்தில் உண்மையும் நேர்மையும் கற்பும், ஆண்டவரை ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற அந்த விசுவாசமும் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதைத்தான் அது புரிய வைக்கிறதே தவிர, இதில் ஆண்கள் இல்லாவிட்டால் பெண்கள் இல்லாவிட்டால் திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் என்கிற பிரிவினை கிடையவே கிடையாது. ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானங்களை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளாதீர்கள். அது நமக்கு தேவையில்லாத வியாக்கியானம். அப்படிப்பட்ட வியாக்கியானமும் இங்கே சொல்லப்படவில்லை. அங்கே சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை பன்மையில் சொல்லியிருக்கு. ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள். ஸ்திரீயால் கரைபடாதுன்னு சொல்லவே கிடையாது. ஸ்திரீ கரையே கிடையாது முதல்ல, இல்லையா? ஸ்திரீ கரையா கிடையாது. ஒரு ஆண் ஸ்திரீகளால் என்று சொல்லும் பொழுது பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால திருமணம் ஆகாதவர்கள் உயர்ந்தவர்கள், திருமணமானவர்கள் தாழ்வானவர்கள் என்கிற வித்தியாசம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. வேதம் அப்படி எங்கேயுமே யாரையுமே வேறுபடுத்தி சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லும் பொழுதே மனைவியை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறானாம்? நன்மையானதை கண்டடைகிறான். மனைவியை கண்டடையாதவன் தீமையானதை கண்டடைகிறான் அர்த்தமா? ஸோ ஆகினால நம்ம அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணோம்னா அது ரொம்ப தவறாய் போய்விடும், இல்லையா? ஓகே. ஏன்னா மனைவியை கண்டடைகிறதுக்கு வயசு வர வரைக்கும் ஓகே, அந்த வயசில் தான் மனைவியை கண்டடைய முடியும். அந்த மனைவியை கண்டடைகிற வயசுக்கு முன்னாலே ஆண்டவர் வந்துட்டார்னா அவன் மனைவியை கண்டடையலை, ஆகினால அவன் தீமையை கண்டடைந்தான்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. ஆகினால வசனங்களை வேறு மாதிரி வியாக்கியானம் செய்ய நாம் பழகக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ இந்த விஷயம் முடிந்த உடனே நாம் பார்த்தோம், வேறு தூதன் வானத்திலே பறக்க கண்டேன். கடைசியாக ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். அவன் என்ன செய்தானாம்? சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்திற்கும், சகல பாஷைக்காரருக்கும், சகல ஜனக்கூட்டத்துக்கும் அறிவிக்கிறதான நித்திய சுவிசேஷத்தை அவன் உடையவனாய் இருந்தான். The gospel that is eternal. இப்போ அவன் அறிவிக்கிற காஸ்பலை பாருங்க, அவன் அறிவிக்கிற சுவிசேஷத்தை பாருங்கள். எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அவன் அறிவிக்கிறான்? மிகுந்த சத்தமிட்டு. சுவிசேஷத்தினுடைய காஸ்பலினுடைய பாயிண்ட் நம்பர் 1, தேவனுக்கு பயப்படுங்கள். காஸ்பலினுடைய பாயிண்ட் நம்பர் 2, தேவனை மகிமைப்படுத்துங்கள். அந்த சுவிசேஷத்தினுடைய 3வது பாயிண்ட் பாருங்க, தேவன் எல்லாரையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். 4 பாயிண்ட். அழகான சுவிசேஷங்க. இன்றைக்கு யார் இந்த சுவிசேஷம் சொல்லுகிறார் என்பதை யோசித்து பாருங்கள். எடுத்ததுமே அவன் சொல்ற சுவிசேஷம் என்ன? Fear God. 2வது பாயிண்ட் என்ன? Glorify God. தேவனை மகிமைப்படுத்து. 3வது, You must be knowing that everyone must come and stand in front of the judge. நியாய தீர்ப்புக்கு முன்பாக, நியாயாதிபதிக்கு முன்பாக ஒவ்வொருவனும் வந்து நிற்க வேண்டும். கடைசி அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? தேவனையே தொழுது கொள்ளுங்கள் என்கிற சுவிசேஷம் யாருடைய கையில் இருக்கிறது? தூதனுடைய கையில் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் நீங்கள் அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும், you and me may fail, but the angel of God never fails to preach the gospel. நிச்சயமா அவன் தோல்வியடையவே இல்லை. கடைசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். அடுத்தது இப்பொழுது நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியது இன்னொரு தூதன், வேறொரு தூதன் அவனுக்கு பின் சென்று அவன் சொன்ன விஷயத்தை பாருங்கள். பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது என்று சொல்லுகிறான். இது ஒரு உருவகமான ஒரு விஷயம். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் பொழுது ரோம் மிகப்பெரிய நகரமாக இருந்தது. பாபிலோன் அவ்வளவு பெரிய ஒரு சிட்டி கிடையவே கிடையாது. ரோம் என்று சொல்லி இருந்தால் ஒருவேளை அவருடைய காலத்தில் அது பொருந்தி இருக்கும். ஆனால் இவர் பாபிலோனை சொல்லுவதனுடைய பொருள் என்ன என்று கேட்டால், ஆதி காலத்திலேயே, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலேயே பாபிலோன் என்று சொல்லப்பட்ட நகரம் ஒரு
பெருமையான ஒரு நகரமாக கருதப்பட்டது. பெருமைக்குரியவர்கள், பெருமையின் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக அந்த நகரம் கருதப்பட்டது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்தார்கள்? நாம் என்ன செய்யலாம்? 11:4 வாசியுங்கள். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும். அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். நமக்கு ஒரு நகரம், சிட்டி. இப்பதான் நம்ம சிட்டிங்கிறோம். ஆனா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்றார் பாருங்க, நமக்கு ஒரு நகரம் வேண்டும், சிட்டி. அடுத்தது, வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மக்கள் எங்கே வாழ விரும்புகிறார்கள்? நகரத்திலே வாழ விரும்புகிறார்கள். கிராமங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? எல்லா வசதிகளும் கொஞ்சம் குறைவா இருக்கும். சிட்டியில் நீங்கள் ஒரு இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 செகண்டில் எல்லாம் டவுன்லோட் ஆயிரும். கிராமத்தில் போய் நீங்கள் இன்டர்நெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது சுற்றுறதை பார்த்தா நமக்கு தலை சுற்றும். இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் தான் சுற்றுறது? யோசித்து பாருங்க. ஆனால் ஒரு கணக்கு சொல்லுகிறது 2030 நகரங்களே இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி. எல்லாமே சிட்டி ஆயிரும். வில்லேஜையும் என்னத்தில் கொண்டு வந்துருவானுங்கன்னா சிட்டி லைஃப்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இன்றைக்கு இன்டர்நெட் இல்லாத கிராமமே இல்லை. 5G இல்லைனா கூட அட்லீஸ்ட் 4G இருக்கு. 2G என்னைக்கே போயிடுச்சு. இன்றைக்கு அலைக்கற்றை வித்தானோ அன்னைக்கு கூட 2G முடிஞ்சுது. 2G கிடையாது இனி, இல்லையா? இன்றைக்கு நீங்கள் கிராமங்களை போய் பாருங்கள். பழைய அந்த கிராமத்தினுடைய பொலிவை நீங்கள் இன்றைக்கு கிராமங்களில் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. வீடுகளினுடைய அமைப்புகள் எல்லாம் மாறிவிட்டது. தெருக்களுடைய அமைப்புகள் எல்லாம் மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் கிராமத்து மக்களுடைய மனநிலையும் மாறிவிட்டது. எல்லாம் அந்த சிட்டியினுடைய ஸ்டைலில் தான் இருக்கிறாங்க. கிராமத்து மக்கள் என்று சொன்னால் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவங்க வில்லேஜிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. எப்படி தெரியும்? வில்லேஜிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாலே நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியே போகும்பொழுதே ஒரு பவுடர் அடிச்சுட்டு வருவாங்க அவங்க எல்லாரும். சிட்டியில் இருக்கிற பீப்புள் யாரும் பவுடர் போட மாட்டாங்க மூஞ்சிக்கு. அவங்கள பார்த்தாலே தெரியும் கரெக்டாக. அடுத்தது அவங்களுடைய ட்ரெஸ் கோட். அந்த ட்ரெஸ், அவங்க எடுக்கிற அந்த ட்ரெஸ்னுடைய கலர், அவங்க கட்டுற சேரீனுடைய கலர் அல்லது அவங்க போடுற ஷர்ட்னுடைய கலர், அந்த பிள்ளைகள் போடுகிற அந்த ட்ரெஸ், அவர்கள் சூஸ் பண்ணுற கலரே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிராமத்து ஸ்டைலில் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இன்னைக்கு கிராமங்களில் பியூட்டி பார்லர் வந்துருச்சு. அவன் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு அடிச்சு விட்டுறானுங்க. ஹேர் கலர் முதல் கொண்டு எல்லாத்தையும் மாற்றிடுதுங்க. இன்னைக்கு இது கிராமத்து பிள்ளை, இது நகரத்து பிள்ளை என்று சொல்லுகிற அளவுக்கு ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. அரசாங்கமே வில்லேஜ் இருக்கக்கூடாதுங்கிறான். இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராமம் என்று சொல்லுகிற பேரில் இருக்கானா, பேர் தான் கிராமம். பஞ்சாயத்து, இது பஞ்சாயத்துக்குள்ளே இருக்குது கிராமம். அப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா என்னைக்காவது கிராமம்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்ம சர்ச் இருக்கிற ஏரியாவும் நாங்கள் குடியிருக்கிற ஏரியாவும் கிராமம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனால் கவர்மெண்ட்னுடைய அந்த லெட்ஜர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய அந்த பதிவேட்டில் சீராபாளையம் கிராமம், மதுக்கரை தாலுகா, கோயம்புத்தூர் மாநகராட்சி, இதுதான் அட்ரஸ் ஆக்சுவலாக. ஆனால் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி, அங்கே வசிக்கிற மக்கள், அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய கட்டிடங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை எதுவுமே கிராமம் கிடையாது. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மொத்தம் 3 மாநகராட்சிகள் தான். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். இன்னைக்கு எத்தனை மாநகராட்சி இருக்கு? 19 மாநகராட்சி. 19 மாநகராட்சிகள் இருக்கிறது. எல்லாத்தையும் மாநகராட்சி ஆக்கணும். ஒரு நாள் வரும், நீங்கள் பாருங்கள், பஞ்சாயத்து, கிராமம், நகராட்சி எதுவுமே இருக்காது. தமிழ்நாடு என்று சொன்னால் மாநகராட்சிகளின் மாநிலமாக மாறப்போகிறது. காரணம் என்ன? மாநகராட்சி கொண்டு அத்தனை வசதி நான் செஞ்சு கொடுத்துருக்கிறேம்மா. குடிநீர் வருகிறது, இன்டர்நெட் வசதி இருக்கிறது,
எங்கு திருப்பினாலும் தொலைக்காட்சி பெட்டியினுடைய காரியங்கள் சேட்டலைட் இருந்து உனக்கு கனெக்ஷன் வருதுங்கிறான். சாலை வசதி நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம். அண்டர் கிரவுண்டில் என்ன போகுது? சாக்கடை உள்ள போகுது. வீட்டுக்கு கீழே சாக்கடை போகுது, வீட்டுக்கு மேலே குடியிருந்துக்கிறீங்க நீங்கள் இல்லையா? முதல்ல சாக்கடை வெளியே இருந்தது. அந்த காலத்தில் டாய்லெட் எங்கே இருக்குன்னு சொன்னால் வீட்டிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போய் நடந்தால் தான் பின்னால் டாய்லெட் வச்சுட்டு வருவான். இன்னைக்கு பெட்ரூம்குள்ளே 2 டாய்லெட் வச்சுக்கிறானு கேட்டேன். ஒன்று வெஸ்டர்னுங்கிறான், இன்னொன்று இந்தியனுங்கிறான், இன்னொன்று அமெரிக்கன் தான் வச்சுருப்பான்னு தெரியல. மாறிடுச்சு மாடர்ன். இங்கே எங்கே போனாலும் அப்படி ஒரு நிலைமை வந்து விட்டது. இனி சிட்டி என்பதுதான் பெயராக மாறப்போகிறது. அப்போ அரசாங்கம் பெருமைப்படுகிறது, மக்களும் பெருமைப்படுகிறார்கள். அவர்களுடைய பிரைட் என்ன? we live in the city, we have beautiful internet connections, 300 mbps ஒரு செகண்டுக்கு 300 mbps அப்படின்னா அவன் சொல்றான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம வருது. படமெல்லாம் நீங்க வீடியோ காலெல்லாம் பிளர் ஆகாதுங்கிறான். அந்த வீடியோ கால் பண்ணும் பொழுது கிளாரிட்டியா போகுது. உங்க கேமரா 4Kனா 4Kனுடைய குவாலிட்டியில் இன்டர்நெட்ல போகுது. எவ்வளவு பெருமை பாருங்கள். இதுதான் பாபிலோன் நகரம். இதுதான் என்னது? பாபிலோன். பாபிலோன் என்று சொன்னால் அது நகரம், அதில் இருக்கிற மக்கள் பெருமைப்படுகிறவர்கள், பெருமையோடு இருக்கிறவர்கள். யோவான் சொல்லுகிறான், பின்பு ஒரு தூதன் வந்தான். அந்த தூதன் என்ன சொன்னானாம்? பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. பாபிலோன் நகரம் விழப்போகிறதுன்னு சொன்னானா விழுந்ததுன்னு சொல்றானா? பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, விழுந்தது. பெருமைக்குரியவன் விழுந்தான், பெருமைப்படுகிறவர்கள் விழுந்தார்கள். இது ஒரு காலத்தில் நடைபெறப் போகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அதை அன்றைக்கு யோவான் தரிசனத்தில் பார்த்து வெளிப்படுத்தி யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாபிலோன் என்கிற பெருமைக்குரிய நகரத்தை பற்றி தூதன் வைக்கிற குற்றச்சாட்டை பாருங்கள். தன் வேசித்தனமாகிய உக்கரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே. முதல்ல அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும்னா சிட்டிக்கு தான் வரணும் இல்லையா? சிட்டியில் தான் கிடைக்கும், பெரிய பெரிய சிட்டியில தான் வச்சிருப்பாங்க. இன்றைக்கு சிட்டியில என்ன கிடைக்கிறதோ அது கிராமத்தில் கிடைக்கிறது. அவன் சிட்டிக்கு வரணுங்கிற அவசியம் இருக்கா? அவசியமே இல்லை. எப்படிப்பட்ட வகையான உயர் வகையான மது வகைகள் ஆனாலும் சரி எங்க கிடைக்கிறது? கிராமத்தில் கிடைக்கிறது. இனி அதை கிராமம் சொல்லுவீங்களா? இனி கிராமம் சொல்லுவீங்களா? கிராமமே கிடையாது. இனி கிராமம் என்கிற பேச்சுக்கு இடமில்லை. நகரம், மகாநகரம் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாமே ஈஸியா கிடைக்குதுங்க. என்ன ஒரு காஸ்மெட்டிக்ஸ் நீங்க வாங்குங்க, எல்லாமே கிடைக்கிறது, அந்த இடத்திலே கிடைக்கிறது. ஒரு காலத்துல ஈச்சனாரிலிருந்து நீங்க பொருள் வாங்கணும்னா காந்திபுரம் வரணும். இப்ப அதுக்கு தேவை இருக்கா? இல்ல. உங்களுக்கு ஷோரூம், என்னென்ன ஷோரூம் வேணும்? எல்லா ஷோரூம் இருக்கு. என்னென்ன பிராண்டட் ஷர்ட்ஸ் வேணும்? எல்லா பிராண்டட் ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு எல்லாமே கிடைக்கிறது. என்ன பிராண்டட் ஷூ வேணும் உங்களுக்கு? எல்லாமே கிடைக்கிறது. நீங்கள் ஒரு நாளும் இனிமேல் காந்திபுரம் தான் போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லாத அளவிற்கு ஆங்காங்கே 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 எல்லாமே வந்துருச்சு. செல்போன் கடையை சொல்லுங்க. நீங்க கிராமத்துக்கு உட்கார்ந்துருக்கான் ஒருத்தன். எதுக்கு? நாங்களாம் செல்போன் ரெடி பண்ணிடுவோம் சார். நீங்க வீதியில் நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னு சொன்னா செல்போன் கடையில போட்டிருக்கிற லைட்ஸை போல எந்த கடையிலும் போட்டிருக்க மாட்டான். அவ்வளவு வெளிச்சம் போட்டு வச்சிருக்கான். இன்றைக்கு மக்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு என்ன வேணும்? செல்போன் கண்டிப்பா வேணும். காலையில் உனக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், சாப்பாடு கிடைக்காட்ட பரவாயில்ல சார், செல்போன் இன்டர்நெட் கிடைக்குமா? செல்போன்ல இன்டர்நெட் கிடைக்குமா? எங்க போய் உட்காந்து உடனே தேடுறான், வைஃபை வருதா அப்படின்னு சொல்லி. வைஃபை வந்துட்டா உடனே போதும் சார், ஏதாவது பாஸ்வேர்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு நீங்க வீட்டுக்கு போனது நீங்க அந்த காலத்துல தண்ணி கொடுக்கணும், டீ கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். இப்போ நீங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. பேசாம வீட்டுக்கு வந்தோடனே சார் ஏதாவது வைஃபை பாஸ்வேர்டுன்னு சொன்னீங்கன்னா பேசாம எந்திரிச்சு போயிடுவாங்க. நீங்க வேற எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அந்த காலத்துல டீ குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கணும். இந்த காலத்துல வீட்டுக்குள்ள வந்ததுமே பிரதர் பிரைஸ் எல்லாம் வைஃபை பாஸ்வேர்டு வேணுமா, எஸ் அப்படின்னா முடிஞ்சது. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். நீங்க வேற எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நிலைமை எவ்வளவு தலைகளாக மாறிவிட்டது என்பதை பாருங்கள். இது நகரம்.
நீங்கள் பாபிலோன் நகரம் விழுந்தது விழுந்ததுன்னு சொன்ன உடனே நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா, ஈரான்ல இருக்கிற அந்த ஈராக்ல இருக்கிற பாபிலோன் நகரம் விழுந்ததுன்னு நினைக்க கூடாது. இவன் வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், உலகம் முழுவதும் யாரெல்லாம் பெருமைக்குரிய நகரம் என்று சொல்லுகிற இடத்துல மதுவை குடிக்கிற அந்த விஷயத்திலே அவர்கள் வேசித்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய காரியங்கள் விழுந்தது விழுந்தது என்று சொல்லி ஒரு முறை இல்லை 2 முறை உறுதிப்படுத்தி தேவதூதன் இங்கே சொல்லிவிட்டான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வருகிறான். 3ஆம் தூதனுடைய விஷயம் என்ன? 9வது வசனம். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். பாபிலோனுடைய வேசித்தனமான உக்கிரமான மதுவை குடித்தவன் கண்டிப்பாய் கர்த்தருடைய கோபாக்கினை என்கிற மதுவை குடித்தே ஆக வேண்டும். அதை குடிச்சிட்டானா இதை குடிக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. நீ ஒரு மதுவை வைத்து வேசித்தனம் பண்ணுகிறாய், அந்த நபர்களுக்கு ஆண்டவர் ஒரு மதுவை வைத்திருக்கிறார். இந்த மதுவுக்கு என்ன பெயர்? உக்கிரமாகிய மது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது கலப்பில்லாதது. பாபிலோனுடைய வேசித்தனமாகிய மதுவை குடித்தவனுக்கு கண்டிப்பாய் கர்த்தருடைய கோபாக்கினை என்கிறதான உக்கிரம் என்கிறதான கலப்பில்லாத மது அவன் குடித்தே ஆக வேண்டும். யாரெல்லாம் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலே அல்லது கையிலே தன்னுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறானோ அவனுக்கு இப்படிப்பட்ட காரியம் நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் என்ன செய்யப்படுவான்? நாம் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அவன் வாதிக்கப்படுவான். 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் என்று சொல்லும் பொழுது அவியாத அக்னியிலே அவர்கள் போடப்படுவார்கள். அடுத்தது, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. There is no Shabbat, there is no rest. யாருக்கு? மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு. 12ஆம் அதிகாரம் பரலோகத்தில் நடைபெறுகிற யுத்தத்தை பார்த்தோம். 13ஆம் அதிகாரம் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்க வேண்டும் என்கிறதான கட்டளை வந்தது. கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். 14ஆம் அதிகாரத்தில் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்காத ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் கற்புள்ளவர்கள், உண்மையுள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள், உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியில ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். தூதன் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு மகிமையை செலுத்து, நியாய தீர்ப்பு உண்டு, தேவனையே தொழுதுகொள். கடைசி அடுத்தபடியாக ஒரு தூதன் வந்தான். அவன் சத்தமிட்டு சொல்லுகிறான், மகாநகரமாகிய பாபிலோன் விழுந்தது விழுந்தது. வேசித்தனமாகிய மதுவை அவள் குடிக்க கொடுத்தாள் என்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை தேவதூதன் வைப்பதை நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்த தூதன் வருகிறான். அவன் சொல்லுகிறான், அந்த மதுவை கொடுத்தவன் ஆண்டவருடைய கையில் இருக்கிற மதுவிற்கு அவன் தப்பவே முடியாது. ஆண்டவர் கையில் இருக்கிற மது கலப்பில்லாத உக்கிரமாகிய மதுவை ஆண்டவர் அவனுக்கு குடிக்க கொடுக்கிறார். இந்த மதுவை குடித்தவன் எங்கே போகிறான் என்று சொன்னார், நரகத்திற்கு அவன் தள்ளப்படுகிறான் என்கிற காட்சியையும் பார்க்கிறான். அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. 12வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அப்போ நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தோம் சொன்னாதான் அதுக்கு விளங்கும். பொறுமையா இல்லைன்னா விளங்கவே விளங்காது. நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாய் இருக்க வேண்டும். பொறுமையாய் இருக்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கற்பனைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். திரும்பவும் கற்பனைகள், பிரமாணங்கள், நியாய பிரமாணங்களுக்கு நேராகத்தான் வருகிறது. தேவனுடைய கற்பனை எவ்வளவு உன்னதமானது, தேவனுடைய கற்பனைகள் எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
சங்கீதம் 1 அழகாக சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகிறது. இந்த வேதத்தின்படி நடக்கிற மக்கள் இருக்கிறார்களா என்று தேட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். வேதத்தை படிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க, வேதத்தை பிரசங்கம் பண்றவங்க இருக்காங்கன்னா இருக்கிறார்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள். ஆனால் யாரை கண்டுபிடிப்பது ரொம்ப கடினம் என்று சொன்னால், இதன்படி நடக்கிறவர்கள் இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிப்பது மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலையாகிவிட்டது. பார்த்தால், வெளியில் பார்த்தால் எதையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் சூழ்நிலை என்று வரும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு இசைந்து போகிறார்களா? அந்த சூழ்நிலையே வந்தாலும் நிச்சயமாய் நான் வேதத்தின்படி தான் நடப்பேன் என்பதை அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கும் பொழுது, சூழ்நிலைகளுக்காக மாறுகிறவர்கள் தான் இன்றைக்கு அநேகராய் இருக்கிறார்களே தவிர, எந்த சூழ்நிலையாயிலும் நான் தேவனுடைய அன்பை விட்டு நான் பிரியவே மாட்டேன், நான் தேவனுடைய வார்த்தையின்படி தான் வாழ்வேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்காய் வைராக்கியமாய் நிற்கிற மக்களை நாம் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பக்தி இருந்த ஒரு காலம் உண்டு, மக்கள் வைராக்கியமாய் வாழ்ந்த காலம் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த மக்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு காம்ப்ரமைஸ் ஆகி போயிடலாம் என்று சொல்லுகிற நிலைமைக்கு சபை நீர்த்து போய்விட்டது என்று சொன்னால் அதுதான் சரியான வார்த்தை. கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்கேயோ தவறு செய்து விட்டோம், எங்கேயோ நாம் குற்றம் செய்து விட்டோம், எங்கேயோ ஒரு பெரிய ஓட்டை இருந்தது அல்லது சிறிய ஓட்டை இருந்தது, சிறிய ஓட்டையை நாம் அடைக்க தவறினோம், இன்றைக்கு அதை கவனிக்க தவறினோம். ஒருவேளை கவனித்தாலும் சிறியதுதானே, என்ன ஆகிவிடப் போகிறது என்று சொல்லி நாம் கவனிக்காமல் இருந்து விட்டோம், அதை பொருட்படுத்தாமல் இருந்து விட்டோம். இன்றைக்கு கப்பல் மூழ்கிற ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து பணி செய்தால் ஒழிய இந்த கப்பலை காப்பாற்ற முடியாது என்கிற நிலைமைக்கு நாம் வந்து நிற்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? கப்பலில் இருக்கிறவர்கள், நான் ஏன் இந்த தண்ணீரை வெளியெடுக்க வேண்டும், யாராவது ஒருவர் எடுக்கட்டும், இதே மனநிலையில் எல்லாரும் இருக்கிறார்கள். என்ன நடக்கும்? மொத்தமாக மூழ்கிற தவிர அவர் வழியே கிடையவே கிடையாது. இன்றைக்கு யார் வேலை செய்ய வேண்டும்? இந்த கப்பல் மூழ்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யார் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது நம் ஒவ்வொருவரும் பணி செய்தாலுடைய வேலைக்காக. யாரோ ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அவன் செய்து முடிப்பதற்குள்ளாக கப்பல் மூழ்கிவிடும். இது என்மேல் விழுந்த கடமை, இது என்மேல் விழுந்த கடமை, இது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். மிஷினரி பணிக்கு போவார்கள், கூட்டம் நடத்துவாங்க, பைபிள் இருந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. யாரை அனுப்ப போகிறீர் ஆண்டவரே, யாரை அனுப்ப போகிறீர்? பக்கத்தில் இருந்துட்டு, அவனை அனுப்ப மாண்டவரே, அவனை அனுப்ப மாண்டவரே. நம்ம அமைதியாக உட்காந்துருக்கோம், அவனை அனுப்ப மாட்டவரே, அந்த பிரதரை அனுப்புங்க ஆண்டவரே, அந்த சிஸ்டரை அனுப்புங்க ஆண்டவரே. ஏன் நீ போக மாட்டியா? இல்லை ஆண்டவரே, நான் போனால் தாங்குறேன் ஆண்டவரே. அவங்களை 2 மாதம் தங்குவோம், 3ஆவது மாதம் ஒன்றுமே இருக்காது. கடைசியில் கேட்டால் எனக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில் அவர் அங்கிருந்துட்டு கர்த்தரை நம்பி வந்தனா அல்லது மிஷினரி ஸ்தாபனத்தை நம்பி வந்தனங்கிற நிலைமையில் ஆயிடும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மிஷினரிகள், சுவிசேஷகர்கள், ஊழியர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள், திருச்சபையினுடைய பாடகர் குழு, வர்ஷிப்பு, இவங்க எல்லாம் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறோம். அவங்கவுங்க டிக்னிட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், கப்பல் இருக்கிறவன், நான் செஃப், நான் சமைக்கத்தான் செய்வேன். கேப்டன் சொல்லுவான், இல்லைப்பா நான் இதை இந்த பக்கம் அந்த பக்கம் நகத்தை தான் செய்வேன். இன்னொருத்தன் சொல்கிறேன், எனக்கு நங்கூரம் பாய்ச்சறது மட்டும்தான் வேலை, அது இருந்தால் கூட அதை விட நான் செய்கிறேன். இதெல்லாம் எந்த வேலையும் விட்டுருப்பா, இனி எந்த வேலை வந்தாலும் வேலைக்கு இல்லைப்பா. சமைக்கிறவனும் வந்துரு, கப்பல் ஓட்டுறவனும் வந்துரு, கேப்டனும் வந்துரு. இனிமேல் கேப்டனும் கிடையாது, சோல்ஜரும் கிடையாது, வேலைக்காரனும் கிடையாது, செஃப்பும் கிடையாது, நங்கூரம் பாய்ச்சறவும் கிடையாது, பயணியும் கிடையாது. எல்லாம் சேர்ந்து தண்ணி வெளியே தள்ளினா இந்த கப்பலை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு சபைக்குள்ளாக அடையாளங்கள் என்று சொல்லுகிற நிலைமையிலிருந்து இன்றைக்கு மக்கள் இறங்கி வந்து வேலை செய்கிறார்களோ அன்றைக்கு திருச்சபை மாறும்.
நான் பிஷப். இல்லைப்பா, இப்போ முடியாது, இனி முடியாது. இருந்த ஒரு காலத்தில் இனி பிஷப் கிடையாது, இனி பாஸ்டர் இல்லை. நான் எவாஞ்சலிஸ்ட். இல்லைப்பா, நீ எவாஞ்சலிஸ்ட் கிடையாது. நான் ஒர்ஷிப் லீடர், நான் கிட்டார் வாசிப்பேன், நான் கீபோர்ட் வாசிப்பேன். நோ 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 நோ, அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா. சார் பிரதர், அவன் தானே சேர் எடுத்து போடுறாள், அவனை செய்ய சொல்லுங்க. சேர் எடுத்து போடுறாள் அவன் செஞ்சாலும் இன்னைக்கு பிஷப்பும் சேர் எடுத்து போடுற அந்த வேலையை வந்தால் தான் சபையை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஆமாவா இல்லையான்னு சொல்லி? இல்லாட்டி கப்பல் கவிழ்ந்து விடும். அடையாளங்களை இழக்க துணிந்தவர்களால் மட்டுமே திருச்சபை இன்றைக்கு காப்பாற்றப்படும் நிலைமைக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய பெயர்கள், நம்முடைய பட்டங்கள், நம்முடைய புகழ், பிடிஹெச், எம்டிஹெச், எம்டி, பிஹெச்டி, டாக்டர், ரெவரண்ட் டாக்டர், அப்பாசலன் ப்ராஃபட். ஒருத்தர் போட்டிருக்காரு ரெவரண்ட் டாக்டர் பேர் போட்டு கீழே அவர் பேருக்கு கீழே பிராக்கெட்ல அப்பாசலன் ப்ராஃபட். இதுல ரெவரண்ட்னா என்ன, டாக்டர் என்ன, நீ அப்பாசல் என்ன பண்ணுவாரு, இந்த ப்ராஃபட்ல இவர் என்ன பண்ணுவாரு? அவர் விட்டு வச்சிருக்கிற ஊழி என்ன யோசித்து பாருங்கள். காடை கொடுக்குறாரு, காடை வாங்கியாச்சு. உங்க சர்ச் எங்க இருக்குது ஒரு நாள் சொல்லுங்க, ஒரு நாள் வர்றேன். அவரு டக்ஸ் ஃபெதர்ஸ் குட் மார்னிங் குட் நைட் திஸ் தட்ங்கிறாரு. சரிப்பா, அதெல்லாம் ஓகே. சர்ச் எங்க இருக்குது, நான் வரேன் ஒரு நாளைக்கு. பாஸ்டர், நான் வந்து ஐ வாஸ் இன் துபாய் அண்ட் ஐ வாஸ் இன் லண்டன். ஓகேப்பா, நீ துபாயில் லண்டன்ல எங்க வர, இங்க எங்க சர்ச் வச்சிருக்க அதை சொல்லு, வரேன் நான். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். வாட்ஸ் யுவர் நேம்? ரெவரண்ட் டாக்டர் சோ அண்ட் சோ, கீழே பிராக்கெட்ல அவனுக்கு இன்னொரு பட்டம் வேற தேவைப்படுது, ரெவரண்ட் டாக்டர் அப்பாசலன் ப்ராஃபட். நான் யாரையும் குற்றப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. நான் ஏன் பேர் சொல்லலைன்னு கேட்டா, பேர் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நான் வந்து பாஸ்டர் சாம் பக்தர் ஜான்னு போட்டு இனி பிரயோஜனம் கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துடணும். என்ன பண்ணணும்? தண்ணி வெளியேலி ஊத்துற அந்த வேலையை நான் செய்தால் ஒழிய, இணைந்து செய்தால் ஒழிய, மூழ்கி கொண்டிருக்கிற திருச்சபை என்கிற கப்பல் இனி காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகினால நாம் எல்லாரும் நம்முடைய எல்லாவற்றையும் இறங்கி, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லா பதவிகளையும், எல்லா பெருமைகளையும், நம்முடைய பட்டங்களையும் தூக்கி எறிந்து விட்டு வேலை செய்யறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. இல்லாவிட்டால் தேவதூதனுடைய சத்தம் கேட்கும். மகாநகரமாகிய பாபிலோன் விழுந்தது விழுந்தது, வேசித்தனமாகி மதுவை எல்லாருக்கும் குடிக்க கொடுத்தாளே, அவளுடைய கையில் இப்பொழுது என்ன இருக்கிறது என்று சொன்னால், கலப்பில்லாத தேவனுடைய உக்கிரமாகிய மது இருக்கிறது. குடித்தே ஆக வேண்டும், வேற வாய்ப்பே இல்லாத நிலைமைக்கு வந்து விட்டோம். யார் பாக்கியவான்கள்? யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனுடைய கற்பனைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வைத்த விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்கள். பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சுயநலம் இல்லாத ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க பழகிக் கொள்ளலாம். ஆண்டவரே, எங்க சபையை ஆசீர்வதிங்க. இல்லை, உலகளாவிய திருச்சபை இன்றைக்கு இவ்வளவு நிலைமை மோசமா இருக்கிறது. ஆண்டவரே, அந்த சபையை காப்பாத்துங்க. ஆண்டவரே, மக்கள் வீணான காரியங்களில் தங்களுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். அதிலிருந்து அவர்கள் வெளியே வரட்டும். ஆண்டவரே, தங்களுடைய பெருமைகளை வெளியே சொல்லுவதற்கு இன்றைக்கு மக்கள் ஆயத்தமாகி விட்டார்கள். இல்லை ஆண்டவரே, வேண்டாம். அந்த பெருமைகளிலிருந்து மக்கள் வெளியே வர உதவி செய்யுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கப்பட்ட இந்த காட்சிகள் யாருக்கு நடைபெறக்கூடாது என்று சொன்ன, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது நடந்துவிடக்கூடாது. ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளாமலே இருந்த சூழ்நிலையில் நடந்திருந்தால் அது கூட பிரச்சனை இல்லை. ஆனா இயேசுவை தெரிந்தும் நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில போவோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலிகளாய் நீங்களும் நானும் இருப்போம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நீதி செய்யும் வரை, கர்த்தர் நியாயம் செய்யும் வரை, கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கும் வரை உங்களுக்கும் எனக்கும் தேவை பொறுமை, பொறுமை, பொறுமை. அந்த பொறுமையை காத்துக்கொள்ள, அந்த பொறுமையோடு இருக்க, தேவன் மேல் வைக்கும் விசுவாசத்தையும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க கர்த்தர் நாமே நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து 14ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம் முதல் 20வது வசனம் வரை கொடுக்கிற காரியங்களை நாம் அடுத்த வாரம் தியானிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ரமேஷ் பிரதர் முன்னால் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிதாவினுடைய நாமத்தை நாங்கள் எங்கள் நெற்றியிலே தரித்தவர்களாக இருக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. உலகம் பலவிதமான நாமங்களை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. திருச்சபையும் அவைகளுக்குள்ளே ஒரு கலப்படமாக வாழ்கிற அந்த சூழ்நிலையிலே கலப்படமற்ற ஆண்டவரே ஞானப்பாலாகிய அந்த திருவசனத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாய் நிலைத்திருந்து பிதாவினுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து
ஒரு அமைதலுள்ள ஜீவியத்தை நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே இந்த 1,44,000 என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கைக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. சிருஷ்டிப்பு முதற்கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவரே என்ன சம்பவிக்க போகிறது என்பதை எல்லாவற்றையும் திருஷ்டாந்தமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனையும் துதிக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆவியானவர் வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசத்தையும் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது சுவாமி. அவ்விதமாக ஆண்டவரே உலக தோற்றம் முதற்கொண்டு உடைய கற்பனைகளையும் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை ஒன்று சேர்த்த அந்த ஜீவனுள்ள வார்த்தையாக கர்த்தர் எல்லாரையும் நினைவு கூர்ந்திருக்கிறீர். முழு பூமியிலும் ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்வை நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டி ஒரே தெய்வம் உண்டு, அவருக்கு முன்பாக நாம் பணிய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்கு சான்றுகளாக வாழ்ந்து காட்ட பலன் தாரும். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஏதோ இன்றைக்கும் நாளைக்கும் தேவையான ஒரு உணவை போல அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய உலகத்தை, எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய காலத்தை காண்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் உடைய வார்த்தையின் வழியாக. அந்த பார்வையில் இன்னும் அதிகமாய் வேரூன்றுவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. செய்தியை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவதாசருக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னத்தில் எங்களை வழி நடத்தும். உடைய வருகை மட்டும் உடைய பிரசன்னத்தில் உடைய வார்த்தையில இன்னும் அதிகமாய் நிலைத்திருந்து ஆண்டவரே வேசித்தனத்திற்கு விலகி ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ்ந்துவிட ஆண்டவரே பரிசுத்தமாகிய வார்த்தையினாலே எங்களுடைய கற்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ள மணவாட்டியாய் மணவாளனாகிய உமக்கு நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீதியான வேளையில உடைய கரவங்களை தாங்கவும் எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.